அன்புமணி மிக தந்திரமாக தந்தையாரோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்பு நேரத்திலே தன்னை கட்சியிலிருந்து நீக்கி விடுகிறார். தலைமை பதவிக்கு தன்னை தகுதியற்றவர் என்று அறிவித்து விட்டார் என்கிற கோபத்திலே 2022 நடந்த பொதுக்குழு என்பதை 2023 நடந்ததாக தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி இன்னும் தனக்கு தலைவர் பதவி நீடிப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திலே சில ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைக்கிறார். கட்சியை கபலீகரம் செய்கிறார், கைப்பற்றுவதற்கு மட்டுமே முயற்சி செய்கிறார். எனக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒருவர் இந்த கட்சியிலே இருக்கக்கூடாது. இது நான் உருவாக்கிய கட்சி, உனக்கு உரிமை கொண்டாடுவதற்கு எந்த வகையிலையுமே நீ பொருத்தமற்றவன் என்று அவர் சொன்னதற்கு பின்பு தந்தையாருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருந்தால் இந்த பிளவு அரசியல் என்பது நீடித்திருக்காது. ஆனால் ஒருபோது விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இவர் ஒருவரை சேர்த்தால் அவர் ஒருத்தரை நீக்கிறார் என்கிற நிலைமை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறார். ஏற்கனவே டிடிவி தினகரனுக்கு ஒரே ஒரு எதிரி தான். எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்குமே இந்த கட்சி விளங்காது, இந்த கட்சி அதிமுக என்கிற கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார் என்கிற. சரி, இப்போது பாமகவில் இரு பிளவுகள் போயிட்டுருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இப்போ ராமதாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அன்புமணி இனிமேல் எந்த இடத்துலையுமே அன்புமணி ராமதாஸ்னு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அப்பா மகன் அப்படிங்கிற உறவு இன்னைக்கு சண்டை, நாளைக்கு அவங்க சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவி வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, ராமதாஸ் அப்படிங்கிறத நீ பயன்படுத்தக்கூடாது, அன்புமணின்னு சொல்லு, ஏன்னா புது கட்சி ஆரம்பிச்சிட்டு போ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது முடிவில் யாருக்கு தான் இந்த கட்சி சேரும்? பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டங்களிலே இருந்து ஏறத்தாழ 80களின் காலகட்டங்களிலே இருந்து அந்த கட்சி சமூக நீதி கட்சியாக அறியப்பட்டு இடஒதுக்கீட்டுக்காக போராடி 22 பேர் துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்து பல போராட்ட களங்களை கண்ட கட்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களால் அறியப்பட்டது. வட மாவட்டங்களிலே குறிப்பிடத்தக்க ஒரு ஆற்றல் மிக்க கட்சியாக அது வளர்ந்து வந்தபோது பெரியாரியவாதிகளும் இடதுசாரி சிந்தனை கொண்டிருக்கிறவர்களும் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டிருக்கிறவர்கள் பல பேர் அந்த கட்சியை ஒரு முற்போக்கு சக்தியாக அடையாளம் கண்டு பல பேர் அந்த கட்சியை அணி திரட்டுவதற்கு திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய மாற்று அரசியலை மருத்துவர் ராமதாஸ் உருவாக்கப் போகிறார் என்று நம்பி பல பேர் அந்த கட்சிக்கு போனார்கள். அந்த கட்சியிலே பேராசிரியர் தீரன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தார், சி.கே. மணி அவர்கள் மாநில தலைவராக. அதே போலத்தான் ஒரு சுழற்சி முறையிலே தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய அன்புமணியை ஒரு தலைவராக ஆக்குகிறார். தலைவர் பதவி என்பது 3 ஆண்டு காலம்தான். 2022 அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 3 ஆண்டு காலம் என்கிற போது இன்றைக்கு 2025 அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டது. 2026 புதிய தலைவர் தான் இருக்க வேண்டும். இந்த 2025 முடிவுக்கு வருகிற போதே அந்த பதவி காலம் முடிந்ததற்கு பின்பு வேறொரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அல்லது அவரே நீடிக்க வேண்டுமா நீடிக்கக்கூடாதா என்பதை நிறுவனரும் அங்கு இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய நடைமுறை நியதி. ஆனால் அன்புமணி மிக தந்திரமாக தந்தையாரோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனக்கசப்பு நேரத்திலே தன்னை கட்சியிலிருந்து நீக்கி விடுகிறார். தலைமை பதவிக்கு தன்னை தகுதியற்றவர் என்று அறிவித்து விட்டார் என்கிற கோபத்திலே 2022 நடந்த பொதுக்குழு என்பதை 2023 நடந்ததாக போலியாக கையெழுத்து பெற்று தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி 2023 இருந்து 2026 வரைக்குமான 3 ஆண்டு காலத்திலே இன்னும் தனக்கு தலைவர் பதவி நீடிப்பதாகவும் தேர்தல் வரைக்குமே தனக்குத்தான் தலைவர் பதவி இருப்பதை போலவும் தேர்தல் ஆணையத்திலே சில ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைக்கிறார். ராமதாஸ் முன்வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டின் மூலமாக கட்சியை கபலீகரம் செய்கிறார், கைப்பற்றுவதற்கு மட்டுமே முயற்சி செய்கிறார். நான் உருவாக்கிய கட்சி, நான் 96,000 கிராமங்களுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன், 46 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து மக்களுக்காக பேசி வருகிறேன், பல போராட்டங்களை நடத்தி வருகிறேன். எனக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒருவர் இந்த கட்சியிலே இருக்கக்கூடாது, இது நான் உருவாக்கிய கட்சி, உனக்கு உரிமை கொண்டாடுவதற்கு எந்த வகையிலையுமே நீ பொருத்தமற்றவன் என்று அவர் சொன்னதற்கு பின்பு தந்தையாருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருந்தால் இந்த பிளவு அரசியல் என்பது நீடித்திருக்காது. ஆனால் ஒருபோது விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு அன்புமணி அவருக்கு எதிரான ஒரு பணிப்போரை நடத்தி கொண்டே இருக்கிறார். முதல் நாள் இவர் ஒருவரை சேர்க்கிறார், அவர் அவரை நீக்குகிறார், இவர் ஒருவரை சேர்த்தால் அவர் ஒருத்தரை நீக்கிறார் என்கிற நிலைமை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே இது நீரடித்து நீர் விலகாது என்று சொல்லக்கூடியது போல தற்காலிகமான பிரச்சனை தான், தவிர்க்கப்பட்டு விடும் என்று பல பேர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அது நீட்டித்துக் கொண்டே போகிற நிலைமையை பார்த்தால் இது இப்போதைக்கு முடிகிற பிரச்சனை அல்ல,
அதை தாண்டி இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே தான் இருக்கிறது. இது ஒருபோதும் இனி ஒன்று சேராது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான கட்டத்தை பாமக எட்டியுள்ளது. இப்போது டெல்லி தரப்புலேருந்து அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓபிஎஸ்ஐ தினகரனையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி வந்துட்டு ரொம்ப பிடிவாதமாக தான் இருக்கார். கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். இப்போ அமித்ஷா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய உந்துதல், அவருடைய ஒரு தாக்கம் இருக்கும் இல்லையா, அதனால எடப்பாடி வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது ஒரு தனியாக ஒரு அமைப்பு தொடங்கினால் ஒரு கூட்டணி கட்சியை போல அவர்களை வந்து இணைத்துக் கொள்ளலாம் என்கிற, ஏன்னா அதிமுகவுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்பதிலே எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார். அதனால் எப்படி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அமமுக என்ற ஒரு கட்சியை வந்து டிடிவி தினகரன் நடத்துகிறார், அதுபோல் ஒரு அமைப்பை உருவாக்கினால் அவரும் ஒரு கூட்டணி கட்சிக்காரர் தான், என்டிஏ கூட்டணியில் நீடிக்கிறார் என்று சொல்வதற்கு அமித்ஷாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கான ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு டிஸ்கஷன் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு விரைவிலே ஒரு முடிவை அறிவிப்பார்கள் என்பதுதான் ஓபிஎஸ் தரப்பிலே இருந்து சொல்லப்படுகிற செய்தியாக பார்க்கப்படுகிறது. இல்லை, இப்போ ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் இப்போ அதிமுக என்ன பண்ணும்? வெளில போகிறோமா இல்லை அதிலே சேர்ந்து பயணிக்குமா? இல்லை, அதாவது அதிமுகவுக்கு உள்ளே தான் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்களே தவிர அதிமுகவுக்கு வெளியே இருப்பதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னென்னா அவங்களால வந்து எடப்பாடி பழனிசாமி இவர்கள் போட்டியிடுகிற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போக மாட்டார். அதே போல் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி சார்ந்தவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற போது ஒரு பொருந்தா கூட்டணியாக, எண்ணெயும் தண்ணியுமா ஒட்டாத ஒரு பொருந்தா கூட்டணியாக அது நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் வந்து கல யதார்த்தம். ஏற்கனவே டிடிவி தினகரனுக்கு ஒரே ஒரு எதிரி தான், எடப்பாடி எப்படியும் வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அதே போல் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்குமே இந்த கட்சி விளங்காது, இந்த கட்சி வந்து அதிமுக என்கிற கட்சியை பலவீனப்படுத்தி விட்டார் என்கிற குற்றச்சாட்டை ஓபிஎஸ் சொல்கிறார். அதனால் அதிமுகவிலே தலைமை யார் என்கிற ஒரு சண்டை இருக்கிறது. இந்த 2026 தேர்தலிலே ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டார். ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி என்று வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார். இந்த தேர்தலிலும் அவர் பின்னடைவை சந்தித்தார். அவருடைய தலைமை பதவி மீது கடுமையான விமர்சனங்கள் வரும், பொதுக்குழுவிலே அவருக்கு எதிரான கருத்துக்கள் வரும். அப்படி வரக்கூடிய பட்சத்திலே தலைமை மாற்றப்படும் என்பதை எதிர்பார்த்து ஓபிஎஸ் போன்றவர்கள் காத்திருக்கிறார். இல்லை, ஏற்கனவே அதிமுக பலவீனம் அப்படிங்கிறதுக்கு காரணமே வந்து பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு தான் பேசப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஓபிஎஸும் அந்த கூட்டணிக்குள்ளே தானே போகிறாரு, அப்போ எப்படி பலமாக மாறும்? அதாவது அம்மாவின் பாதங்களிலே பணிந்து கட்சியை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பணிவதற்கு ஒரு பாதம் வேணும். அது அமித்ஷா பாதமா மோடியின் பாதமா என்கிற மாதிரியான ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்து பாதத்தை மட்டும் மாற்ற மாட்டாங்க. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அடிமைத்தன்மை என்பது அவர்களுக்கு மாறாது. அவர்கள் ஆளுமை மிக்கவர்களாகவோ கொள்கையாளர்களாகவோ இருந்திருந்தால் அவர்கள் சொந்தமாக சுய புத்தியோடு முடிவெடுத்திருப்பார்கள். அவர்கள் பாஜகவிற்கு பாதந்தாங்கிகளாக மாறி எல்லாரோடும் முரண்பாடு இருக்கிறது. பங்காளிகளுக்குள்ளே சண்டை நடக்கிறது அதிமுகவுக்குள்ளே, ஆனால் பகையாளியாக இருக்கக்கூடிய பாஜகவோடு அவர்களுக்கு ஒரு இணக்கம் இருக்கிறது என்று சொன்னால் பாஜக நம்ம மீது வழக்கு போட்டுவிடும், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததை கண்டுபிடித்து விடும், அமலாக்கத்துறை நம்மை கொண்டு போய் சிறையிலே வைத்து விடும் என்று அச்சப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மடியிலே கனம் இருக்கிறது, வழியிலே பயம் இருக்கிறது என்று சொல்வதைப் போல அதிமுக காரர்கள் தங்கள் மீது வழக்கு பாய்ந்து விடுமோ என்கிற அச்சத்திலே கட்சியே அழிந்தாலும் பரவாயில்லை, பாஜகவின் காலடியிலே கிடந்து இந்த வாழ்க்கையை கடந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இவ்வளவு சொகுசாக வாழ வேண்டும் என்று சொத்து சேர்த்தவர்கள் சிறைச்சாலையிலே மிச்ச காலத்தை கழிக்க முடியுமா என்கின்ற அச்சப்படுகிறார்கள்.